தமிழகத்தில் வரும் 2026 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இபிஎஸ் தொகுதியில் போட்டியிட 2,187 விருப்ப மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. உலகம் போற்றும் காந்தியின் பெயரை 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய பாஜக அரசு நீக்கியுள்ளது. வரும் நாட்களில் ரூபாய் நோட்டுகளில் இருந்து காந்தியின் படத்தை எடுக்கவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியில் பேசினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தேனி கும்பக்கரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கொட்டும் அருவியில் குளித்து புத்தாண்டு தினத்தை சுற்றுலா பயணிகள் குதூகலமாக கொண்டாடினர். பிரபாஸின் 25வது படமாக ஸ்பிரிட் உருவாகிறது. சந்தீப் ரெட்டி வங்கா இயக்க திருப்தி டிமிரி நாயகியாக நடிக்கிறார். போலீஸ் கதையில் அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகும் இந்த படத்தின் முதல் பார்வை போஸ்டரை புத்தாண்டு தினத்தில் வெளியிட்டுள்ளனர்.